ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் காப்பிரைட் ஒர்க்ஸ். அதாவது நம்ம நிறைய க்ரியேஷன் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ நம்மளோட க்ரியேஷன் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. அப்போ தான் நம்மளோட ஒர்க்கை யாராச்சும் அன்ஆத்தரைஸ் யூசர்ஸ் யூஸ் பண்ணி அதன் மூலம் அவங்க ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் அடைச்சாங்க அப்படின்னா, ஸோ அவங்ககிட்டருந்து நம்மளோட ஒர்க்கு பாதுகாத்து கொள்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? நீங்கள் உங்களோட ஒர்க்கை உங்களோட க்ரியேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா லீகலாக நம்ம என்ன செய்ய முடியாது, கிளைம் பண்ண முடியாது. பர்ன் கன்வென்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நாட் கம்பல்சரி. ஓகேவா? உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களோட விருப்பம். நீங்கள் வேணும்னா உங்களோட ஒர்க்கை என்ன செஞ்சுக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா பண்ணாமல் கூட பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் யாராச்சும் ஒரு பர்சன் உங்களோட க்ரியேஷனை எடுத்து காப்பி பண்ணி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க, சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லீகலாக என்ன செய்ய முடியும், ஆக்ஷன் எடுக்கணும். அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? அதனால் ரிஜிஸ்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யலாம், தைரியமாக கிளைம் பண்ணலாம். செகண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் ஒர்க்ஸை எதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எதுக்கு இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட நாலேஜ் அண்டு க்ரியேஷனை வச்சு தான் ஒரு க்ரியேட்டிவிட்டி உருவாக்குறோம். ஸோ அந்த உருவாக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பாதுகாப்பு, அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆத்தராக இருக்கட்டும் அல்லது அந்த ரிலேட்டட் ஒர்க்ஸோட பர்சனாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்வாங்க, இன்னும் நிறைய க்ரியேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ அவங்களோட இவன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த புக்குக்கு ஒரு கார்ப்பரேட்டு கீழே ஒரு பாதுகாப்பு கொடுத்து, இவர் தான் இதோட ஆத்தர், இவர் மட்டும் அதை பப்ளிஷ் பண்ணணும், சேல் பண்ணணும், இவருக்கு மட்டும்தான் இதில் பண்டல் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 கீழே அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா, அவருக்கு இன்னும் மேன்மேலும் நிறைய கிரியேஷன் உருவாக்குறதுக்கு அவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காக கார்ப்பரேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அது ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட காப்பீஸை யாராச்சும் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லீகல் ரெமடிஸ்க்காக, ஓகேவா, நம்ம லீகலாக கேட்குறதுக்காகவும் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சொசைட்டியோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை பெருக்கிறதுக்காக, ஓகே, சொசைட்டியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக என்ன செய்யலாம், கார்ப்பரேட் ஒர்க்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட எக்கனாமிக் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ஸோ அவரோட ஒர்க்கை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா, ஸோ அவரே பப்ளிஷ் பண்ணுறாரு, அவரே ரீபப்ளிஷ் பண்ணுறாரு, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த மாதிரி எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்கும்போது ஸோ அவரோட எக்கனாமிக்கல் லெவல் அப்படிங்கிறது அதிகரிக்குது, டெவலப் ஆகுது. ஸோ அப்படி எக்கனாமிக்கல் லெவல் டெவலப் ஆகும்போது அவரோட க்ரியேஷனும் இன்னும் நியூ க்ரியேஷன் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கார்ப்பரேட் ஆக்ட் கீழே அவங்களோட ஒர்க்ஸ் பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுருக்காங்க. சரியா? நம்மளுடைய இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ்க்கெல்லாம் கார்ப்பரேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத 3rd யூனிட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செக்ஷன் 13 15 வரைக்கும் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பற்றி நம்மளோட இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 11th யூனிட் 11வது யூனிட்டில் செக்ஷன் 44 50A 50A வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எந்தெந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் கார்ப்பரேட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரிஜினல், லிட்ரரி, அதாவது ஒரிஜினாலிட்டி. நம்ம இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 ஒரிஜினல் அப்படிங்கிற வேர்ட் ஸ்டார்ட் ஆகி தான் அதுக்கு கீழே எல்லாமே வரும். ஓகே, ஒரிஜினல், லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க், சவுண்ட் ரெக்கார்டிங், சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ், அதுக்கடுத்து சவுண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் கார்ப்பரேட் ப்ரொடெக்ஷன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பெயிண்டிங், ஆர்டிஸ்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் டிசைன்ஸ்,
டிசைன்ஸுக்கும் இது காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வாங்கலாம். ஓகே, ஒரு டிசைன் வந்து நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கும் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வந்து வாங்கலாம். அதே மாதிரி என்கிரேவிங், ஆர்கிடெக்சர், ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் வந்து காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வந்து கிடையாது அப்படின்னா நேமு, டைட்டில், லோகோ எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. ஓகேவா? அப்போ காப்பிரைட்டுங்கிறது வந்து நம்ம அந்த செக்ஷன் 2A 2Oவில் சொன்னக்கூடிய அந்த ஒர்க்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபேஷன் டிசைன்ஸ்க்கெலாம் என்ன செய்யலாம், காப்பிரைட் ப்ரொடெக்ஷனுங்கிறது உண்டு. ஃபேஷன் டிசைன்ஸ்க்கெல்லாம் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் நேம்ஸு, லெட்டர்ஸு, நியூமரல்ஸு, ஸோ இதை ரிலேட் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஒர்க்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கேனாட் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? ஐடியா, இதுக்கெல்லாம் வந்து காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வந்து கிடையாது. ஓகேவா? ஒரிஜினாலிட்டிக்கு வந்து ஒரிஜினாலிட்டி அண்ட் ஐடியா அண்ட் எக்ஸ்பிரஷனோட உங்களோட தாட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் உண்டு. ஓகேவா? ஆனால் வெறும் ஐடியா, நேம்ஸு, டைட்டிலு, கேட்டகிரி, ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வந்து கிடையாது. சரியா? அதாவது நம்மளோட கிரியேஷன் வந்து ஒரிஜினல் கிரியேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒர்க்ஸை வந்து நீங்கள் காப்பிரைட் ஆக்ட் கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? இது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட். ஸோ உங்களோட ஒர்க்கை வந்து நீ வேறு யாராச்சும் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணும்போது இவர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர், இது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒர்க்கை வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வந்து காப்பிரைட் ஆக்டுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லீகல் சூட் வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? நம்மளோட காப்பீஸ் வந்து யாராச்சும் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுறாங்க அல்லது அன்ஆத்தரைசேஷன் வித்தவுட் பர்மிஷனோட யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்யலாம், லீகல் சூட் ஃபைல் பண்ணலாம். லாஃபுல்லாக என்ன செய்யலாம், கிளைம் பண்ணி அதுக்கான காம்பன்சேஷன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுச்சோ அந்த அளவுக்கான காம்பன்சேஷனை கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? தேர்ட் என்ன அப்படின்னா, எக்கனாமிக்கல் லெவல், அந்த ஃபஸ்ட்டு சொன்னாலே எக்கனாமிக்கல் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ஏன்னா இவர் மட்டும்தான் அதை சேல் பண்ணுவார். ஸோ அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது இல்லையா, எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ரைட்ஸ் இருக்கும்போது இவர் என்ன செய்யலாம், எக்கனாமிக் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து வந்து மாரல் ரைட்ஸ். ஸோ மாரல் ரைட்ஸ் அது நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் இல்லையா, மாரல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக. ஸோ அவங்களோட ஒர்க்கை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அந்த ஒர்க்கை வந்து யாராச்சும் வந்து டெஃபமேஷனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள பாதுகாத்துக்கொள்றதுக்காகவும் அவங்களோட ஒர்க் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆத்தருக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆத்தருக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். அப்படிங்க எதுக்காக ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கலாம், இப்போ வந்து யாராச்சும் இது என்னுடைய ஒர்க்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது என்னுடைய ப்ரூஃபு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நம்ம ஒர்க்கை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், நம்மளோட க்ரியேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த க்ரியேஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ்ஸு இல்லது ஆல்டர்னேஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதை கொண்டு வரலாம். ஓகேவா? கொண்டு வந்து நம்ம ரீபப்ளிகேஷன், அடாப்டேஷன், டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி ஒர்க்கை பண்ண வந்து யார் வந்து கார்ப்பரேட் ஒர்க்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் உண்டு. ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரைட் யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மட்டும்தான் அது வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து இன்னொருத்தர் என்ன செய்வார், அடாப்ட் பண்ணி மூவியாக கன்வெர்ட் பண்ணிடுவார். ஸோ மூவியாக கன்வெர்ட் பண்ணி என் ஸ்டோரிங்கிறத நீங்கள் எதை வச்சு ப்ரூவ் பண்ணுவீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தானே ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து கதை எழுதியிருக்கீங்க ஆனால் அதான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை,
பண்ணாதனால அவர் என்ன செஞ்சுட்டாரு, அவர் எடுத்து அதை வந்து மூவி ஆக்கிட்டாரு. இது ஏன் ஸ்டோரி நீங்கள் கிளைம் சொல்லுவீங்க. நீங்கள் எழுதியிருந்தாலுமே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து கேட்க முடியும். ஓகே, ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து அப்ளிகபிள் ஆகாது. சரியா? சில இடத்துல வந்து அந்த டூரிங்கேஷன் பார்ப்பாங்க, டூரேஷன் டைம் வந்து பார்ப்பாங்க, இவங்க யார் வந்து முன்னாடி இந்த ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து பார்க்கும். ஸோ பார்த்து கூட டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஃபேவராக தான் ரெமெடிஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, யார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், யார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அவங்களோட ஒர்க் அப்படின்னா ஆத்தர்ஸ். இப்போ ஆத்தர்ஸ் அப்படிங்கிறது யார் வருவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் ஆத்தர். இப்போ நீங்கள் வந்து ஒரு லிட்டரரி ஒர்க் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஆத்தர். ஓகேவா? அப்போ நீங்களே என்ன செய்யலாம், அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, சில ஆத்தர் வந்து டூரிங் எம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸ் அதில் எம்ப்ளாயராக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஓனர் ஆஃப் த எம்ப்ளாய், ஓகே, யார் வந்து ஓனராக இருக்காங்களோ ஸோ அவங்க தான் என்ன செய்வாங்க, அந்த காப்பிரைட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஓனர் ஆஃப் த எம்ப்ளாய், ஸோ அவர் என்ன செய்வார், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணதுக்கான அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம், அவரும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் என்ன அப்படின்னா, எனி லைசன்ஸ். ஓகேவா? எனி லைசன்ஸ். இப்போ நான் வந்து யாருக்காச்சும் என்னுடைய ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்கேன், இவங்க வந்து இது பண்ணட்டுன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ அவங்களும் என்ன செய்யலாம், கார்ப்பரேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து என்ன அப்படின்னா, ஏஜெண்ட். ஒரு ஏஜெண்ட் வந்து நான் அப்பாயின் பண்ணி என்னுடைய ஒர்க்கை வந்து என்ன செய்யலாம், பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ எனக்கும் அவனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இப்போ கான்ட்ராக்ட் படி அவன் என்னுடைய ஏஜெண்ட் வந்து அந்த ஒர்க்கை என்ன செய்யலாம், பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில், ஓகே, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளோட ஒர்க் வந்து யாரும் வந்து இன்ஃப்ரீஸ் பண்ணாமன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட் ட்ரீட்டிஸ்னு இருக்குது. ஸோ அதுக்கே என்ன செஞ்சுக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிடலாம். ஸோ அது என்ன செய்யலாம், ஓனராக இருக்கலாம், ஏஜெண்டாக இருக்கலாம், அல்லது நம்மளோட ரைட்ஸ் வந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன செய்யலாம், இன்டர்நேஷ்னல் லெவலோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அதே மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆத்தரோட நேமு, அவங்களோட இமெயில் ஐடிஸ், அவங்களோட நேஷனாலிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு க்ரியேஷன் வந்து உருவாக்குறீங்க, அந்த க்ரியேஷனை உருவாக்கும் போது நீங்கள் வந்து மைனராக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பண்ணலாம். இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஒர்க்கு வந்து ஒர்க்குக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க தவிர ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. யார் வேணாலும் என்ன செய்யலாம், அவங்களோட கிரியேஷன் வந்து உருவாக்கலாம். அதுக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வந்து உண்டு. அது மைனராக இருக்கட்டும் அல்லது சில்ட்ரன்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்கள ஒர்க்குக்கு தான் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே வந்து ஏஜ் வந்து ஒரு மேட்ரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு ஆத்தர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆத்தர், கோ ஆத்தர், ஜாயிண்ட் ஆத்தர்னு சொல்லிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஒர்க்கை பொறுத்தளவு அவங்க எல்லாருமே ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் என்ன செய்யலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க யார் வேணாலும் என்ன செய்யலாம், அவங்க ஒரு ஒர்க் வந்து இன்னொரு ஆள் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணும்போது அவங்க 3 பேரில் யார் வேணாலும் கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு பப்ளிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களும் என்ன செய்யலாம், கார்ப்பரேட்டுக்காக அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாருமே என்ன செய்யலாம், கார்ப்பரேட்டுக்காக அப்ளை பண்ணலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கார்ப்பரேட் ப்ராசஸ். இதை தான் நம்மளோட இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 செக்ஷன் 44 50A வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் ரூல்ஸ் 2013 அதில் ரூல்ஸ் 17 என்ன சொல்லியிருக்காங்க,
ஒரு காப்பிரைட் ரிஜிஸ்ட்ரேஷனோட ப்ராசஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 கேட்டகரி ஆஃப் ப்ராசஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன், செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸாமினேஷன், தேர்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னென்னா, யார் வந்து ஒரு கார்ப்பரேட் ஒர்க்கை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் என்னது ஒரு அப்ளிகேஷன் வந்து வாங்கி பண்ணணும். ஓகே, அந்த அப்ளிகேஷனில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி என்ன செய்யணும்னா கார்ப்பரேட் போர்டு, அதாவது கார்ப்பரேட்டுக்கு வந்து அனுப்பணும். ஸோ அதில் என்ன நேமு, அவங்களோட ஒர்க்கை பற்றி கேட்டிருப்பாங்க, அவங்க ஒர்க்கோட நேமு, டைட்டில் எல்லாமே கேட்டிருப்பாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா அந்த அவங்களோட ஒர்க்கு வந்து எந்த லாங்குவேஜஸ், அந்த லாங்குவேஜை பற்றி கேட்டிருப்பாங்க, இவங்களோட நேஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த பற்றி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட ஒர்க்கு வந்து வேறு எங்கேயாச்சும் ட்ரேட்மார்க்கில் வந்து ஏதாச்சும் ஒரு பேரில் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரேட்மார்க் ஆஃபீஸில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வரணும். ஓகேவா? என்ஓசி வந்து வாங்கிட்டு வரணும். எதுக்கு அப்படின்னா இப்போ நான் ஒரு கிரியேஷன் வந்து உருவாக்கி பப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த கிரியேஷனோட நேம் வந்து அங்கே ஒரு ட்ரேட்மார்க்லையும் இதிலே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ட்ரேட்மார்க் ஆஃபீஸில் இந்த கிரியேஷனுக்கும் அந்த ட்ரேட்மார்க் சிம்பிளுக்கும் வந்து எந்த வித ரிலேஷனும் இல்லை அப்படிங்கிற என்ஓசி சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வரணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அங்கே வந்து சிமிலர் இருக்கக்கூடாது. சரியா? இது வேற ஒர்க்கு, அது வேற ஒர்க்கு அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் பண்ணக்காக தான் என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷனில் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி அவர் என்ன செய்யலாம், மெயில் அனுப்பலாம். ஓகேவா? அல்லது போஸ்ட்டில் அனுப்பலாம். ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறைய கிரியேஷன் வந்து நீங்கள் உருவாக்கிக்கிங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன், செப்பரேட் அப்ளிகேஷன் தான் நீங்கள் என்ன செய்யணும். இப்போ நீங்கள் வந்து நிறைய கிரியேஷன் வந்து உருவாக்கிட்டீங்க, ஒரு புக் எழுதியிருக்கீங்க, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படம் வரைஞ்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. 3 ஒர்க்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3 ஒர்க்குக்குமே நீங்கள் என்ன செய்யணும், செப்பரேட் அப்ளிகேஷன் வாங்கி தான் என்ன செய்யணும், அதை வந்து ஃபில் பண்ணி அங்கே வந்து சென்ட் பண்ணணும். அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்டரில் அனுப்பலாம், இல்லை இமெயிலையும் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு இமெயில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இமெயில், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட நேம் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஃபீஸ் டீட்டெயிலை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபீஸை பொறுத்தளவு ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் அதாவது ஒவ்வொரு கிரியேஷன் ஆஃப் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஃபீஸ் தான். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் ஒர்க் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங்கை பொறுத்தளவு அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 400 ரூபா. அதுக்கப்புறம் சவுண்ட் ரெக்கார்டிங் இல்லை சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் அப்படி இருக்குன்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 5000 ரூபா. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 5000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களோட கேட்டகரிஸ் ஆஃப் கிரியேஷன் வந்து எதில் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபீஸ் என்ன செய்யணும், பே பண்ணணும். ஃபீஸுங்கிறது வந்து எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட், டிடிஆர் தான் பே பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் ஸ்பெஷலிஸ்டையும் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன்லேயும் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஃபீஸை வந்து டைரெக்டாக என்ன செய்யலாம், டெல்லி நம்மளுக்கு கார்ப்பரேட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃப் டெல்லியில் வந்து நம்மளோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கேயே டைரெக்டாக டிடி எடுத்து போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து governmentcorporate.com சொல்லி இருக்குது. ஸோ அதில் என்ன செய்யலாம், அந்த மெயில் ஐடிக்கு வந்து நம்மளோட காப்பீஸ் எல்லாமே அனுப்பலாம். ஸோ அவங்க வந்து அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபைலிங் நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபைலிங் நம்பர் கொடுத்தா தான் நம்மளோட கார்ப்பரேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நம்மளோட ஒர்க்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட முடியும். ஓகேவா? அதாவது வந்து நீங்கள் ஒரு கிரியேஷனை வந்து கார்ப்பரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த கிரியேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி அப்ளிகேஷன்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து இஸ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த நம்பர் இஸ்யூ பண்ணதுலேருந்து நம்மளோட கார்ப்பரேட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்னா ட்ரேட்மார்க் ஆஃபீஸை பொறுத்தளவு
நம்ம வந்து நம்மளோட ஒர்க்ஸ் வந்து ரிலேட்டட் டு ட்ரேட்மார்க்கோட சிம்பிளை ரிலேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் எப்படின்னா எக்ஸாமினேஷன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து அலாட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த நம்பர் அலாட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 30 days 1 month வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து பப்ளிக் யூசர்ஸ்க்காக விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி இந்த நேமில் வந்து இவர் வந்து இந்த ஒரு கிரியேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இதில் யாராச்சும் நோ அப்ஜெக்ஷன் வந்து சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 30 daysக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 30 days வரைக்கும் யாருமே வந்து நோ அப்ஜெக்ஷன் வந்து எதுவுமே தெரிவிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட ப்ராசஸ் வந்து தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். சப்போஸ் யாராச்சும் வந்து நோ அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க இல்லை என்னுடைய ஒர்க்குன்னு சொல்கிறாங்கன்னா ஸோ அங்கே வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம நோ அப்ஜெக்ஷனை வந்து ஒரு போஸ்ட் மூலியமாக அனுப்புகிறோம், இது வந்து என்னுடைய ஒர்க்கு அவன் வந்து காப்பி பண்ணி பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம வந்து அது வந்து லீகலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ சில மூவிஸ் வந்த உடனே சில பேர் என்ன செய்வாங்க, இது என்னுடைய மூவி இல்லது ஏதாச்சும் வந்து ஒரு மணி மைண்ட்டே என்ன செய்வாங்க அப்படின்னா வேணும்னே ஓகேவா அவனோட பிஸ்னஸை தடுக்கக்கூடிய வகையில் கூட என்ன செய்வாங்க, கேஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்வாங்க, கார்பரேட் போர்டு வந்து அதை என்ன செஞ்சிருவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட அப்ஜெக்ஷன் வந்து லீகலாக இருக்கணும், லாஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்டன் ஆஃப் ப்ரூஃபும் யார் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் இது என்னுடைய காப்பின்னு அவங்க ப்ரூஃப் பண்ணணும். அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணார்லே அவருக்கு வந்து ஃபேவராக போயிடும். ஸோ அந்த இடத்துல யாருமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை அப்படின்னா காப்பரேட் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து தேர்ட் ஸ்டெப் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து போயிடும். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் வந்து அவங்க செஞ்சுருவாங்க, காப்பரேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. இது யாருமே வந்து யூஸ் பண்ணல, இவரோட ஒர்க்கு இவருக்கு தான் இதில் வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காப்பரேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஒரு காப்பரேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாரு அப்படின்னா அவரோட ஒர்க் வந்து யார் என்ன செய்ய முடியாது, காப்பி பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து சில ஜேர்னல் வந்து பார்த்துருப்பீங்க ஆர்டிகல்ஸ். அது அந்த ஆர்டிகல்ஸ் வந்து டாபிக் தெரியும், டாபிக் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது வந்து அது காப்பரேட் வந்து அப்படின்னு சொல்லி வரும். அப்போ காப்பரேட்னு வந்துச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, ரிஜிஸ்டர் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ நம்மளே வந்து ஒரு கண்டென்ட் வந்து சர்ச் பண்ணுறோம், அதை வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யலாம், அவங்களுக்கு மெயில் அனுப்பலாம். மெயில் அனுப்பி எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கான பைசா ஏதோ அமௌண்ட்டு கேட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அதை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து வாங்கிக்கிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் கார்ப்பரேட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்காங்க. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராசஸ் இதுதான். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44 50A வரைக்கும் சொல்லியிருக்காங்களா. 44 என்ன செய்வாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், யார் அப்ளை பண்ணணும், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைலிங் அதை வந்து உடனே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண உடனே வந்து அந்த கார்ப்பரேட் போர்டு என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டாங்க. நிறைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அது வந்து லீகலாக இருக்கா, கரெக்டாக இருக்கா. இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிளாகரிசம் சொல்லுவாங்க. ஓகேவா? பிளாகரிசம்னா நம்மளோட ஒர்க் வந்து ஒரிஜினலாக இருக்காதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? அதை செக் பண்ணி பார்க்கும்போது பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, இல்லாட்டா என்ன செய்ய மாட்டாங்க, பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஆளோட இதை வந்து காப்பி பண்ணி அதை வந்து நான் பண்ணேன்னு சொல்லி கொடுக்கும்போது அதை வந்து அங்கே செக் பண்ணும்போது இது வந்து காப்பீடு அப்படின்னு சொல்லி காட்டிடும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து கார்ப்பரேட் ஆக்டுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஆள் வந்து அதை வந்து காப்பி பண்ணி அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வராரு அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக மாட்டி விடுவார், ஏன்னா இது காப்பீடுன்னு சொல்லி காட்டிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற. ஸோ அதெல்லாம் நிறைய அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிவோக் ஆயிரும். அதே மாதிரி 2017-18 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40,000 கார்ப்பரேட் ஒர்க்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. ஓகேவா? எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லாமல் 40,000 ஒர்க்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆயிருக்கு. அப்போ நம்மளோட இந்தியாவை பொறுத்தளவு கார்ப்பரேட் அப்படிங்கிறது வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம கார்ப்பரேட் ஆக்ட் 1957 வந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து கார்ப்பரேட் ஆக்டுங்கிறது வந்துச்சு. ஓகேவா? நம்மளை வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் தான்.
இருந்தாலும் நம்ம இந்தியாவை பொறுத்தளவு கார்ப்பரேட் அப்படிங்கிறது வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் வருது. ஸோ அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஆனால் ஆக்ட்லேயும் எங்கே வந்து கம்பல்சரின்னு கொடுக்கல. ஸோ அதோட ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ அப்படி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து டாபிக் வந்து இவ்வளோ தான். இதை செக்ஷன் வைஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சாப்டர்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செக்ஷன் வைஸாக பார்க்கலாம், சரியா. தேங்க்யூ.